அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் முதல் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க பார்க்குறீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி முதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நம்ம இந்த சேனலில் போட்டிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். தமிழ்நாடு லோக் ஆயுத அமைப்பின் தற்காலிக பொறுப்பு தலைவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்காலிக பொறுப்பு தலைவர் தான், தலைவர் கிடையாது. அதாவது பர்மனன்ட் போஸ்ட் மாதிரி நிரந்தர தலைவர் மாதிரி போடுவாங்கள்ல, அது மாதிரி கிடையாது. தற்காலிக டெம்பரரியாக வந்து பொறுப்பு தலைவராக தான் போட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது யாருன்னா மு ராஜாராம் அவர்கள். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தது யார் அப்படின்னா பி தேவதாஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க ஏப்ரல் 20 வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தலைவராக இருக்கிறவங்க வந்து ராஜினாமா பண்ணாலோ அல்லது வந்து இறந்தாலோ என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் உறுப்பினராக இருப்பாங்கள்ல, அதில் யார் மூத்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு தலைவர் பதவி வந்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு மூத்த தலைவர் தான் இந்த மு ராஜாராம். அவர் வந்து இப்போ தற்காலிக பொறுப்பு தலைவராக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் தலைவருக்கான அந்த அவங்கள வந்து நியமனம் பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து இதாகிடும், ரைட்டா. ஸோ அது வரைக்கும் இவர் வந்து தற்காலிக டெம்பரரியாக வந்து தலைவராக வந்து இருப்பார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. 4 பேரில் 2 பேர் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களும் இன்னொரு 2 பேர் வந்து நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் சொல்லி 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து தலைவராக இருப்பார். ஸோ இதெல்லாம் எம்எல்ஏ எம்பிங்கெலாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் ஊழல் பண்ணாங்கன்னா அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுக்கு வந்து இப்போ தண்டனை கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களாம் செய்வாங்க, ரைட்டா. சரி, நரேந்திர மோடி எத்தனையாவது முறையாக பிரதமர் பதவி வந்து ஏற்றுள்ளார்ன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெற்று வந்து 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பாரத நாட்டினோட பிரதமராக பதவி ஏற்றிருக்கார். அவரோடு சேர்ந்த அமைச்சர்களுமே பதவி ஏற்றிருக்காங்கன்றலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து மூன்றாவது முறையாக வந்து இப்போ வெற்றி பெற்று பிரதமராக பதவி ஏற்றிருக்காங்க, ரைட்டா. 3வது முறை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. மத்திய அமைச்சர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? இப்போ பிரதமர் பதவி ஏற்றாருன்னா பிரதமர் கூட சேர்ந்து அமைச்சர்களுமே பதவி ஏற்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 72 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க, ரைட்டு. இப்போ 72 இது மாதிரிலாம் நம்பரில் சொல்கிறாங்க இல்லையா, மேக்ஸிமம் எத்தனை அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் தான் இவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 15% மேலே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களாக இருக்க முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 81 அமைச்சர்கள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே நியமனம் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ 72 பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அமைச்சர்களாக கொடுக்கணுன்னா 81 பேர் அமைச்சர்களாக வந்து பண்ணலாம், ரைட்டா. ஸோ 15% தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 15% அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாநிலத்தில் வந்து முதல் முஸ்லீம் பெண் வேட்பாளராக சோபியா பிர்தோஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்ன்றாங்க. பெண்கள் நிறைய பேர் வந்து செலெக்ஷன் ஆகுறாங்க. பட் ஒரு முஸ்லீம் பெண் வந்து ஒரு மாநிலத்தில் முதல் முறையாக வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா இந்த பெண் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒடிசா மாநிலத்தில், ஒடிசா. அடுத்தது, நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவானதுன்றாங்க. எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதான். இதை 100க்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. தபால் ஓட்டு தவிர, ரைட்டா. நேரில் போயிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்களே அதை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 65.79%, 65.79% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஓட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க இல்லையா, வாக்கு அளிக்கிறதுக்கான தகுதி உடையவர்களில் இவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்பரில் சொல்லணும் அப்படின்னா 64.2 கோடி பேர் வந்து இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. உலகிலேயே அதிகப்படியான ஒரு தேர்தலில் அதிகப்படியாக வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது இந்த தேர்தலில் சொல்லலாம். இது உலக சாதனையோட சொல்லலாம். ஏன்னா மக்கள் தொகையில் நாம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது நிறைய கோடிக்கணக்கான பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா அது நம்ம இந்திய பொது தேர்தல் மட்டும்தான் நடக்கும், ரைட்டா. சரி, ஓகே. 65.79% வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. நம்பரில் சொல்லணும் அப்படின்னா 64.2 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. தமிழகத்தில் சொல்லிடலாம். இந்திய லெவலில் சொன்னீங்களே சார், தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 69.72% ஓட்டு போட்டிருக்காங்க, ரைட்டா. சரி, உலக உணவு பாதுகாப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஜூன் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் புதிதாக மாநில கட்சி அங்கீகாரம் பெற உள்ள கட்சி எதுன்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் தமிழர் கட்சி வந்து 8.12 சம்திங் 8க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கு சதவீதம் வந்து பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சி வந்து 8% மேலே வந்து மாநிலத்தில் வந்து பெற்றிருக்காங்கன்னா அவங்க மாநில கட்சியாக
தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுத்துரும். அப்போ வந்து புதுசாக நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தல் வந்து அவங்க மாநில கட்சி வந்து அங்கீகாரம் வந்து பெற போகிறாங்க. ரைட்டா? இந்த சின்னம் பிரச்சனை வந்து அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து அவங்க மாற்றிட்டு மைக் சின்னம் கொடுத்தாங்க. இப்போ ஒரு மாநில சின்னமாக அங்கீகாரம் பெற்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் ஒதுக்குனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்னத்தை வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது அங்கீகாரம் பெற்ற கட்சி. இதுக்கு முன்னாடி பதிவு பெற்ற கட்சிக்கு எந்த சிம்பிள்னாலும் கொடுக்கலாம். ஆனால் அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு அவங்க என்ன சின்னம் வச்சுருக்காங்களோ அதை தான் நீங்கள் தேர்தல் எலெக்ஷன் அப்போ கொடுக்கணும். அது யாருக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் 7th படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேர்தல் சம்மந்தப்பட்டது. அதாவது தேசிய கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் கண்டிஷன் இருக்குது, மாநில கட்சி அங்கீகாரம் கொடுக்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் தான் இது இருக்கும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வந்து மாநில கட்சியாக வந்து அங்கீகாரம் பெற போகிறாங்க. அது ஏன்னா 2 தொகுதியில் வந்து அவங்க வெற்றி பெற்று இருக்கிறதுனால. ரைட்டா? அப்போ புதுசாக வந்து தமிழகத்தில் 2 கட்சிகள் வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிறது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், அதாவது பி அண்டு சி. சார் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் சார் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மாநில கட்சின்ற அந்த அங்கீகாரத்தை வந்து இழந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதம் கம்மியாக பெற்றிருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அங்கீகாரம் வந்து இழந்திருக்காங்க. புதுசாக வந்து அங்கீகாரம் பெறப்போவது நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். ஓகே, மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற எத்தனை சதவீதம் தொகுதிகள் வென்று இருக்க வேண்டும்ன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சியாக கூட இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். நாட்டையே ஆண்ட கட்சி, ஒரு பாரம்பரியமான கட்சி, ஆனால் வந்து எதிர்க்கட்சியாக கூட இல்லையாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கட்சியாக வந்து இருக்க போகிறாங்க. ரைட்டா? சரி, எத்தனை பர்சன்டேஜ் சார் தொகுதிகள் வென்று இருக்கணும்னா மினிமம் ஒரு 10% வந்து நீங்கள் அவங்க வெற்றி பெற்றிருந்தாலே வந்து அவங்க எதிர்க்கட்சியாக வந்து இருக்கலாம். ரைட்டா? அப்படி பார்க்கும்பொழுது 10% மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99 தொகுதி வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய இதிலே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்தனா அதிகமாக இருக்கும். பட் காங்கிரஸ் வந்து தனித்து அவங்களுடைய இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 99 தொகுதிகள் வென்றிருக்கிறதுனால ஸோ எதிர்க்கட்சி அந்தஸ்து வந்து காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. ரைட்டா? ஆக்சுவலாக வந்து கூட்டணியோடு சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியோடு அவங்க எவ்வளோ பெற்றிருக்காங்கன்னா 234 தொகுதி 234 வச்சுருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் 99, அவங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லுவோம்ல, அந்த இந்தியா கூட்டணியோடு சேர்த்து 234 தொகுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து 272 தொகுதி அத்தனை எம்பியோட இது இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிரதமர் ஆகலாம். அப்படி பார்த்தா 234 தொகுதி இது. ஸோ சில கூட்டணி ஒரு 38 சீட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 38 எம்பி வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா இவங்க கூட ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதாவும் வந்து பார்த்தீங்கன்னா தனி மெஜாரிட்டியாக வந்து வின் பண்ணலை. அவங்களும் கூட்டணி கட்சிகளோட தயவு தான் இந்த டைம் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து தனித்த பெரும்பான்மை பெற்றிருக்கு. அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க தான் வந்து இது யாருடைய தெய்வம் தேவையில்லை, எந்த கூட்டணி கட்சியும் தேவையில்லைன்ற மாதிரிலாம் சவால் விட்டுருப்பாங்க. பட் இந்த முறை வந்து அவங்களுக்கு வந்து அது குறிப்பாக சந்திரபாபு நாயுடு இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களோட கூட்டணி தெய்வம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் செய்தித்தாள்களில் படிச்சிருப்பீங்க. ரைட்டா? சரி, அதை பற்றி நான் சொல்கிறேன், அடுத்த கொஷின் வரும்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு விட்டுருவோம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனாக ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய வம்சாவளி பெண்ணான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு எத்தனையாவது முறையாக செல்கிறார்? உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து 3வது முறையாக வந்து விண்வெளிக்கு வந்து சென்று இருக்காங்க. போகும்போது மீன் குழம்பா கருவாட்டு குழம்பா ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. ரைட்டா? மீன் குழம்புன்னு நினைக்கிறேன், பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளிக்கு போகிறாங்க. அவங்க ஒரு இந்திய வம்சாவளி பெண் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணியமிகு தலைவர் காகிதமில்லத் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிஎன்பிசிக்கெலாம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் கூட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காகிதமில்லத்துக்கு வந்து அரபு மொழியில் வந்து வழிகாட்டும் தலைவர் அப்படின்றது அர்த்தம். இவருடைய பிறந்த தினம் எப்பொழுது அப்படின்றத இப்போ கேள்வியை கேட்குறாங்க. இவருடைய பிறந்த தினம் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த கண்ணியமிகு தலைவர் காகிதமில்லத்துனா அரபு சொல்ல என்ன மீனிங், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க டிஎன்பிசிக்கு. ரைட்டா? சரி, ஓகே. இவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். ஜூன் 5ஆம் தேதி 1896 பிறந்திருக்கார். ரைட்டா? ஸோ இவர் பிறந்த தேதியை தவிர இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது காகிதமில்லத் அப்படின்ற வழிகாட்டும் தலைவர். இவருடைய இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில். இவர் தான் வந்து காகிதமில்லத் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறார். இவர் வந்து கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு முஸ்லீம் தலைவர்களில் ஒரு முக்கியமானவர். பள்ளி பாடப்புத்தகத்துலையும் இருக்குது, டிஎன்பிசிக்கு நீங்கள் படிப்பீங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து ஆந்திர மாநிலத்திலும் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து சந்திரபாபு நாயுடு. ஸோ இவரோட தயவு வந்து பாரதிய ஜனதாவோட இதுக்கு வந்து தேவை கூட்டணிக்கு.
ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 240 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 272 வேணும். ஸோ 240 தான் இருக்குது. அப்போ 272க்கு வந்து இது மாதிரி சந்திரபாபு நாயுடோட கூட்டணிலாம் அவங்களுக்கு தேவைப்படுது. சரி, இப்போதைக்கு ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளவர் யாருன்னாங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள். ரைட். இவர் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு இருந்தார். இவர் மேலே வந்து நிறைய கேஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க எத்தனை மக்களவைத் தொகுதிகள் வென்றிருக்க வேண்டும், இதான் வந்து பாயிண்ட்டு. ரைட்டா? அதாவது இப்போ பாரதிய ஜனதான்றது தனித்த மெஜாரிட்டி கிடையாது, அவங்க கூட்டணி கட்சியோடு தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அவங்க தனித்து வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மினிமம் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272 எம்பி சீட் வந்து அவங்க வந்து வச்சுருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் பாரதிய ஜனதா வந்து 240 தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலாக வந்து கூட்டணியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 292 இருக்குது. ஆனால் அது கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியிலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் விலகலாம். அப்போ திடீர்னு விலகிட்டாங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். அப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தயவு இருந்தால் மட்டும்தான் இந்த 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இவங்களுடைய தயவு இருக்கிறதுனால தான் அவங்க பிரதமர் பதவி ஏற்றுக்க முடியும்னா இவங்க நிறைய வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது எங்களுக்கு இந்தந்த அமைச்சர்கள் கொடுத்துருங்க, இந்தந்த பதவிகள் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ரைட்டாக? அரசியலில் அதெல்லாம் சகஜம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிமம் வந்து 272 தொகுதி வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து தனித்த மெஜாரிட்டியாக அத்தனை எம்பிகளோட ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். ரைட்டா? பாரதிய ஜனதா வந்து 240 தான் இருக்குது, கூட்டணி கட்சியோடு 292 இருக்குது. அதனால் அவங்க பதவி ஏற்றிருக்காங்க. நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் எது? எம்பி சீட் அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். எவ்வளோ சார் இருக்குன்னா 80 எம்பி தொகுதி இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். ரைட்டா? அப்போ நம்ம தமிழகத்தில் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் எம்பி சீட் வந்து 39 தொகுதி தமிழகத்தில். ரைட்டா? பாண்டிச்சேரியோடு சேர்த்தனா 40 வரும். பட் தமிழ்நாடு மட்டும்தானே, தமிழ்நாடுனா 39 எம்பி தொகுதி இருக்குது. எம்எல்ஏ தொகுதினா 234 எம்எல்ஏ தொகுதியும் 39 எம்பி தொகுதி இருக்குது. இதை சம்டைம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி சிம்பிளான கேள்விலாம் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எத்தனை எம்பி சீட்டு சார் இருக்குன்னா 543 எம்பி சீட் தொகுதி இருக்குது. சரி, தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் அப்படின்றாங்க. ஸோ ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா தனித்து பிரிச்சுட்டாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஜூன் 2 வருடம் வந்து 2014. ஜூன் 2 2014 பெரும் போராட்டம் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து தெலுங்கானா மாநிலம் ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சிது. அதேமாதிரி இந்த ஆந்திராங்கிறத கூட சென்னை மாகாணத்திலேருந்து முதலாக பிரிக்கப்பட்ட ஒரு மொழிவாரி மாநிலம் அப்படின்னா ஆந்திரா. அந்த ஆந்திராவிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த தெலுங்கானா வந்து 2014 ஜூன் 2 பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் ஜூன் 2. சிக்கிம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2014 இப்போ 2024 10 வருடம் ஆயிடுச்சு தெலுங்கானா பிரிஞ்சு. சிக்கிம் மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ளவர் யார்? இப்போ நம்ம ஆந்திராவுக்கு பார்த்தோம் சந்திரபாபு நாயுடுன்னு. ஸோ அதாவது இப்போ நடந்துச்சு இல்லையா? இப்போ நடந்தது வந்து எம்பி எலெக்ஷன். ஒரு சில மாநிலத்தில் இருந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் நடந்தது. ரைட்டா? அதில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் சேர்த்து நடந்தது. அதில் எம்எல்ஏக்கள் அதிகமாக வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியுமே சில மாநிலங்களில் நடந்திருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ என்ன சிக்கிம் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்ற பதவி ஏற்றிருக்கிறது யார்? இந்த பிரேம் சிங் தமான் இருக்கு இல்லையா? அவர் தான் வந்து சிக்கிம் மாநிலத்திலோட முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த இதில் 74 பெண்கள் வந்து எம்பியாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ கடந்த முறை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை 77ன்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த முறையை விட ஒரு 3 சீட்டு குறைஞ்சிருச்சு, 3 பெண்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த இதில் வந்து எவ்வளோ சார் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% தான் வருது. 14% தான் பெண்கள் வந்து எம்பியாக வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ரைட்டா? சரி சார், 14% தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த எலெக்ஷன் கிடையாது. ஆனால் அடுத்த எலெக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, பெண்களுக்கு வந்து 33% வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா? 33 சம்திங் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100க்கு 33 பேர் இருப்பாங்க, 100க்கு ஒரு 3 பேராவது இருப்பாங்க. ஸோ அது வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லி வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ அதனால் இந்த டைம் வந்து பாருங்கள்.
QS அமைப்பின் உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் 2025 இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளது எதுன்றாங்க. எந்த ஐஐடி பெற்றுள்ளதுக்குன்னா மும்பை ஐஐடி வந்து உலக லெவலில் வந்து 118வது ரேங்க் பெற்று வந்து தரவரிசை பட்டியலில் வந்திருக்கு. நம்ம இந்திய லெவலில் பார்க்கும் பொழுது மும்பை ஐஐடி தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் டெல்லி, பெங்களூர் அந்த மாதிரி வருது. இந்த உலக தரவரிசை பட்டியலில் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் வந்திருக்கிறதுன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் சொல்கிறாங்க. அதில் மும்பை வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரைட்டா. அதாவது இந்திய லெவலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. உலக லெவலில் 118வது ரேங்க்கு. தென்னிந்தியாவில் முதல் முறையாக செயற்கை முறை கருத்தரித்தல் IVF வசதி எங்கே தொடங்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இது சென்னையில் வந்து தொடங்கியிருக்காங்க. ரைட்டா. சென்னையில் அது குறிப்பாக சொல்லணும்னா எழும்பூரில் அரசு மருத்துவமனை இருக்கும்ல, அதில் IOG பிரிவு இருக்கான். ஸோ அந்த பிரிவில் வந்து தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. தென்னிந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து செயற்கை முறை கருத்தரித்தல் மையம் வந்து தொடங்க போகிறாங்க. எங்கே? சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனை. 2 புதிய ராம்சார் தலங்கள் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள் பீகாரில் 2 புதிய இடத்த வந்து ஈரநிலங்கள், ராம்சார் ஈரநிலங்கள்னு சொல்லுவோம்ல, அது அந்த அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு. சரி, ஓகே. இது பீகாரில். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இப்போ புதுசாக 2 வந்திருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து எத்தனை ராம்சார் தலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 82. நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா 80 தான் வரும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 80 தான் இருந்துச்சு. இந்த 2 புதுசாக வந்திருக்கு இல்லையா, இதோடு சேர்த்து 82. ஸோ இதுக்கப்புறம் வந்து 82 ராம்சார் தலங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்றது. ரைட்டா. சரி, ஓகே. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அப்போ தமிழகத்தில் இந்த ராம்சார் தலங்கள் இருக்குல்ல, ஈரநிலங்கள், அது எத்தனை இருக்குது? இந்தியாவிலே அதிகம் ராம்சார் தலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது நார்வே சதுரங்க போட்டி 2024 இப்போ நடந்தது ரீசெண்டாக. அதில் தமிழகத்தின் பிரக்யானந்த் எத்தனையாவது இடம் பிடித்தார் அப்படின்றாங்க. இவர் சாம்பியன் பெறுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து 3வது இடத்துல தான் பெற்றிருக்கார். அப்படி பிரக்யானந்த் தான் வந்து பெற்றிருக்கார். ஆனால் ஒரு சுற்றில் வந்து இந்த உலக லெவலில் முதலிடத்தில் இருக்கார்ல கார்லெட்சன், அவரே வந்து இவர் வெற்றி பெற்றார். பட் இருந்தாலும் கூட அது நிறைய சுற்றுகள் நடக்கும். அதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவர் 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. முதலிடத்தில் வந்தது வந்து அந்த கார்ல்சன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் வந்திருக்காரு. ரைட்டா. ஸோ நம்ம தமிழகத்தோட பிரக்யானந்தா வந்து 3வது இடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 2025 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDP கணிப்பு 7% இருந்து எத்தனை சதவீதம் இருக்குது என்று உயர்த்தி கூறியுள்ளது. அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 7% தான் இருக்கும். 2024-25 காலாண்டில் நம்ம இந்தியாவோட GDP வந்து 7% இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இல்லை, 7% விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அப்டேட் படி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிங்கன்னா 7.2% வந்து GDP இருக்கும் அப்படின்னு கணிப்பு இருக்கும். அப்படின்னா அது கணிப்பு தான், அது முடிஞ்சால் தான் தெரியும். இவங்க 7.2 ரீச் பண்ணுறாங்களா இல்லை கம்மியாக வருதான்னு தெரியல. பட் 7.2 இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா. சரி, இது மட்டும் இல்லை, அதே மாதிரி 8வது முறையாக ரெப்போ விகிதம் இருக்குல்ல, அதாவது வங்கிகளுக்கே இவங்க கடன் கொடுப்பாங்க, அதுக்கான வட்டி விகிதம் இருக்குல்ல, ரெப்போ விகிதம் சொல்லுவோம், அதை மாற்றாமல் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6.5% இருந்தது. ஸோ இந்த டைமும் 6.5% தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 முறை மாற்றாமல் அதே 6.5% வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரைட்டா. சரி, ICC அமைப்பின் 2023 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த விருது பெற்றுள்ளவர் யாருன்றாங்க. சிறந்த வீரர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 2023க்கு ICC அமைப்பு கொடுத்துருக்கு. அது யாருக்குன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வந்து விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, உலக பெற்றோர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. உலக பெற்றோர் தினம் வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, அதுவும் சொல்லுங்கள். அது தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன், ராம்சார் தலங்கள் ஈரநிலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டேன். தமிழகத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்டேன். ரைட்டா. கூடுதலாக இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கும் விடை தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா. உலக பால் தினம் அப்படின்றது ஜூன் 1ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறாங்க. ஆனால் உலக பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது பெரும்பாலும் வந்து கேள்வி கேட்கறது கிடையாது எக்ஸாமில். ஆனால் நம்ம மோஸ்ட்லி எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் தேசிய பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வி வந்து அடிக்கடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கேட்குறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரைட்டா. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னது, இந்தியாவில் தேசிய பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது, அது
யாருடைய பிறந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது, யாருடைய பிறந்த நாளோட நினைவாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு குழுவும் கொடுக்குறேன், ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு பேர் வரும் இல்லையா, அவர் தான். அவரோட பிறந்த நாளை தான் நம்ம இந்தியாவில் தேசிய பால் தினமாக அனுசரிக்கிறோம். அப்போ வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு தெரிஞ்சால் பேரை கண்டுபிடிச்சிடலாம். அவர் எப்போ பிறந்தாருன்னு கண்டுபிடிச்சா நாம் தேசிய பால் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட புதிய யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் ஓகே, இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.